உங்கள் எல்லாத்தையும் நான் இன்றைக்கி ஒரு சீக்ரெட் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது என்னென்னக்க, நம்ம இந்த சருமத்தை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும், என்னெல்லாம் அதோட மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு நான் தெரிஞ்சுன்னு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க சொல்கிறேன். என்னென்னக்க, நம்ம எப்போவுமே சன்ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. சன்ஸ்க்ரீன்கிறது டெய்லி தடவிக்கணும். நம்ம அதுவும் வெளியில் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக அதை டெய்லி அதை அப்ளை பண்ணிக்கணும். சன்ஸ்க்ரீன் ஒரு ஃபஸ்ட்டு இது. அது ரெண்டாவது இது என்னன்னாக்கா, நீங்கள் படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன டயர்டாக இருந்தாலும் சரி, என்ன தூக்க கலக்கமாக இருந்தாலும் சரி, ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். மேக்கப் ஏதானு இருந்தால் ஃபவுண்டேஷன் தான் போட்டுக்கணும். பெரிய திக் மேக்கப்னு இல்லை. நமக்கு அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸ்கின் மேலே எந்த விதமான கெமிக்கல் இதுவும் இருக்கக்கூடாது. அதை வாஷ் பண்ணிக்கணும் படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கிறேன் பெருமாவேன்னு ஒரு நாளைக்கு ஒரு 20-30 வருஷம் கூட நிறைய பேர் வாஷ் பண்ணுவாள். அதனால இந்த சருமம் இருக்கே, அது ரொம்ப பழைய போயிடும். அதனால இந்த 3 மிஸ்டேக் இருக்கே, இது பேசிக் மிஸ்டேக்ஸு. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா? இப்போ சருமம் டல்லாக ஏன் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். சருமத்தை பளபளன்னு வச்சுக்கிறது என்ன, அதுன்னா அதை விட ஈஸி டிப்ஸ் தான். என்னன்னு பார்க்குறீங்களா? கீரை வகைகள் நிறையா சாப்பிடுவோம், லீஃபி வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, எதில் வைட்டமின் சி இருக்குதுன்னு பாருங்க, அது நிறையா சாப்பிடுங்க. அதுவாக பார்த்து சாப்பிடணும் வைட்டமின் சி. அதுக்கப்புறம் என்னென்னாக்கா, ஒமேகா 3 ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எதில் இருக்குதுன்னு பார்த்து சாப்பிடுங்க. நான் வெஜிடேரியன்ஸுக்கு ரொம்பவே ஈஸி. எனக்கு மீனில் அது நிறையா இருக்குது. வெஜிடேரியன்ஸுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சாப்பிட்லான்னு சொல்கிறா. எனக்கு அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் என்னென்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ், அதாவது இந்த பம்கின் சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த வகையான சீட்ஸ் வகைகள். அதுக்கப்புறம் நட்ஸில் என்ன வருது, என்ன வேணாலும் இந்த பாதாம் பிஸ்தா அவங்கவுங்களுக்கு என்ன முடியறதோ அதை சேர்த்துக்கலாம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம், உடனே இதெல்லாம் கிலோ கணக்கில் கிராம் கணக்கிலலாம் சேர்த்துக்கூடாது. 3 நாள் ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி விகிதத்தில் சேர்த்துக்குங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பண்ணி பாருங்கள். அப்படியே அப்படியே பொலிவாக இருப்பீங்க நீங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.